வணக்கம். இன்னைக்கான வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா, திருமலையில தரிசனத்துக்காக எவ்வளோ நேரம் ஆகுது? அதுக்கப்புறம் திருமலையில கிளைமேட் எப்படி இருக்கு? அது கூடவே திருமலையில ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். திருமலையில இந்த வாரம் ஃபுல்லாவே கூட்டம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்திருக்கு. லாஸ்ட் சண்டே மட்டும்தான் 70,000 தாண்டி இருக்கு. மீதி நாட்கள் எல்லாமே 70,000க்கு உட்பட்ட பக்தர்கள் தான் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. திருமலையில நேத்து எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 62,147 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. 10 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றதாகவும் எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாம பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு ஆகக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 18 மணி நேரம். இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எஸ்எஸ்டி டோக்கன் அதிகாலையிலேயே காலி ஆயிடுச்சு. எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே காலி ஆயிடுச்சு. அதாவது பார்த்தோம்னா காலையில் 5 மணி நிலவரப்படியே டோக்கன் காலி ஆயிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்டில் தினமே 3000 டோக்கன்கள் கொடுப்பாங்க. நேத்திக்கான 4000 டோக்கன் வழங்கினாங்க. அதில் நேத்திக்கான ஸ்லாட்டில் 3000 டோக்கனும் இன்னைக்கு அதிகாலை ஸ்லாட்டில் 1000 டோக்கனும் வழங்கியிருக்காங்க. பொதுவாக எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா 2 ஸ்லாட்டாக வழங்குவாங்க. அதாவது அன்னைக்கே தரிசனம் பார்க்கக்கூடிய ஸ்லாட்டும் மறுநாள் அதிகாலை பார்க்கக்கூடிய ஸ்லாட்டாக வழங்குவாங்க. எப்பவுமே அதிகாலை பார்க்கக்கூடிய ஸ்லாட்டில் நம்ம சாமியை சீக்கிரமாக தரிசனம் செஞ்சிடலாம். காலையில் ஸ்லாட்டில் நம்ம தரிசனம் செய்யும் போது 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளால் தரிசனம் பார்க்க முடியும். மற்ற ஸ்லாட்டில் பார்த்தோம்னா 2லேருந்து 5 மணி நேரம் ஆகும், இல்லைனா 6 மணி நேரம் கூட ஆகும். அது பக்தர்களோட எண்ணிக்கை பொறுத்தது. 300 ரூபாய் டிக்கெட்டில் தரிசனம் செய்கிறவங்களுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தரிசனத்துக்காக போய்கிட்டு இருந்தவர் 500வது படியில் ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழந்திருக்கார். அவருக்கு வயது பார்த்தோம்னா 54 வயது, தெலுங்கானா ஸ்டேட்டை சேர்ந்தவர். போன மாதமே டிடிடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது வயதானவர்கள், உடல்நிலையில் பாதிப்பு உள்ளவர்கள் இவங்கெல்லாம் படியேறி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகும்போது அது முழுக்க முழுக்க படிகளால் மட்டுமே தான் இருக்கும். அதுவே அலிப்பிரி நடப்பாதை வழியாக போகும்போது கொஞ்ச நேரம் படிக்கல் இருக்கும், கொஞ்ச நேரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸ்ரீவாரி மெட்டு பார்த்தோம்னா 2388 படிகள் இருக்குது. அது மொத்தம் 2.1 கிலோமீட்டர். ஆனால் அலிப்பிரி 9 கிலோமீட்டர். அலிப்பிரி 9 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் கூட நம்மளால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக போக முடியும். ஸ்ரீவாரி மெட்டு முழுக்க முழுக்க படிகளாலே இருக்கிறதுனால நம்ம வேக வேகமாக போகிறத கொஞ்சம் தவிர்க்கணும். படிகளில் மேலே ஏறும்போது ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சுவாச பிரச்சனைகள் வரலாம், உடல் சோர்வு வரலாம், படபடப்பு ஏற்படும். இதனால படியில் போகிறவங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடந்து போய் தரிசனம் செய்யலாம். அலிப்பிரி நடப்பாத வழியில் 1500வது படியிலையும் காளி கோபுரம் இருக்கக்கூடிய இடத்துலையும் மெடிக்கல் ஹெல்த் சென்டர்லாம் இருக்குது. அந்த வழியாக போகிறவங்க அதை பயன்படுத்திக்கங்க. முன்னாடிலாம் ஸ்ரீவாரி மெட்டில் 1200வது படியில் தான் டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நானுமே வேக வேகமாக போயிட்டு டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் பொறுமையாக போய்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் மலையோட அடிவாரத்திலே காலையில் 6 மணிலேருந்து டோக்கன் கொடுக்குறாங்க. அதனால் திருப்பதிலே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போய் நடந்து போயிடுறது. ஏன்னா ஸ்ரீவாரி மெட்டில் காலையில் 6 மணிக்கு தான் டோக்கன் வழங்குவாங்க. ஆனால் திருப்பதியில் வழங்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா நைட் 2 மணிக்கே கொடுத்துருவாங்க. ஸோ 6 மணிக்கெல்லாம் நம்ம கையில் எஸ்எஸ்டி டோக்கனே இருக்கும். ஆனால் ஸ்ரீவாரி மெட்டுக்கு போனோம்னா 6 மணிக்கு தான் கியூ லைனில் நின்று நம்ம டோக்கன் வாங்குறதுக்கு லேட் ஆகும். அடுத்ததாக திருமலையில் டிடிடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா திருமலையில் இனிமே அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அடுத்தது டிடிடியோட லாஸ்ட் போர்ட் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸுக்காக ஸ்ரீவாரி தரிசனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான டோக்கன் பார்த்தோம்னா டிசம்பர் 1ஆம் தேதி வழங்குறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திருமலையில் மழை அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ 2ஆம் தேதி வழங்குறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோக்கன் பார்த்தோம்னா திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய ரூரல் அர்பன் பீப்புளுக்காக வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேணிகுண்டாவில் இருக்கிறவங்களுக்காகவும் வழங்குறாங்க. இந்த டோக்கன் பார்த்தோம்னா அதிகாலை 5 மணிக்கு வழங்குறாங்க. திருமலையில் கம்யூனிட்டி ஹால் அப்படின்ற இடத்துல அதிகாலை 5 மணிக்கு வழங்குறாங்க. திருமலையில் கிளைமேட் பார்த்தோம்னா ரொம்ப மழையாகவும் குளிராகவும் இருக்கிறதா தெரிய வருது. அதனால திருமலை தரிசனத்துக்கு போகிறவங்க இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட போங்க. அதாவது கொடை, போர்வை இதெல்லாம் கொண்டு போகிறது கொஞ்சம் நல்லது. ஆல்ரெடி தரிசனத்துக்காக புக் பண்ணவங்க போக தான் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் தயாராக போங்க. மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.